ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு ஒரு நியூ ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி நிறைஞ்ச ஒரு ஆன்கோயிங் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். சீரிஸ் நேம் வந்து ஒன்லி லவ் யூ. இது ஒரு அப்நார்மல் லவ் ஸ்டோரி. அப்படி என்ன அப்நார்மல் லவ் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஹீரோ ஒரு நார்மலான நம்மளை மாதிரி ஒரு ஹியூமனாக இருப்பார். ஆனால் ஹீரோயின் நம்மளை மாதிரி நார்மலான ஒரு ஹியூமன் பொண்ணு கிடையாது. அவங்க ஒரு குமிகோன்னா அவங்க ஒரு 9 வால் நரி பொண்ணு. அவங்க ஒரு ஹியூமனுக்கும் 9 வால் நரிக்கும் நடக்கிறது அப்நார்மலான லவ் ஸ்டோரி தானே. அதனால தான் அப்நார்மல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன். இப்படி நம்ம ஹீரோயின் முரண்பட்டு இருக்க அவங்க 2 பேரும் லவ் பண்ண போகிறாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி அவங்க லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, கடைசியாக எப்படி ஒன்று சேர போகிறாங்கங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆன்கோயிங் சீரீஸுங்கிறதால நானும் இதை முழுசாக பார்க்க கிடையாது. நானும் உங்கள் கூடயே தான் உட்காந்து பார்க்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு போர்க்களத்தை தான் காட்டுறாங்க. அந்த போர்க்களத்தில் ஒரு நாட்டோடைய கொடி எரிஞ்சிக்கிட்டு இருக்க அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வீரர்கள்லாம் செத்து கிடக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ எதிரி நாட்டு வீரர்களோட சண்டை போட்டு எல்லா வீரர்களையும் அடித்து கொண்டுகிட்டு இருக்காரு. அப்போ யாரோ ஹீரோவை என்ஷன்னு கூப்பிடுறாங்களா? அவர் யாருன்னு பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய காதலி தான் வந்திருப்பாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின் ஜின்ஷி. அவங்கள பார்த்த உடனே ஹீரோ அவர் கையில் இருக்கிற வாளை அப்படியே கீழே போட்டுட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு ஃபைனலி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு பாசமாக பேச, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ஹக் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்க சக்தியை வச்சு அவரை அப்படி குத்திடுறாங்க. அவரை அப்படியே குத்திட்டு அப்படியே பறந்து வந்து ஒரு இடத்துல லேண்ட் ஆகி அவங்க ஒரிஜினலான ஃபாக்ஸ் உருவத்தை காட்டுறாங்க. ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டு, நீ இன்னும் கொடூரமாக தான் இருக்கியா அப்படின்ட்டு, நான் இன்னும் பாரு ஒரு முட்டாளாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அப்படியே இங்கே சீன் மாறுது. இது எல்லாமே ஒரு ஹீரோவுக்கு ஒரு கனவாகவே வரும் போல இருக்கு. அப்பைக்கப்ப ஹீரோ இப்படி கனவு கண்டுக்கிட்டு இருக்க பக்கத்தில் மற்ற அமைச்சர்கள்லாம் நின்றுக்கிட்டு, மிஸ்டர் கூக்கு வாழ்த்துக்கள், எதிரி நாட்டு படைகளை அடித்து தும்சம் பண்ணிட்டீங்க, நம்ம நாட்டை ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கனவு கண்டு இவங்க கூப்பிடுறத காதில் விழுந்து டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு, இந்த கனவு திரும்ப திரும்ப எனக்கு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ என்ஷின் எதிரி நாட்டு படைகளை தோக்கடிச்சதுக்காக ராஜா கூட உட்காந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஒரு பொண்ணை கூப்பிட்டு என்ஷனுக்கு வைனை சர்வ் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு வைன் எடுத்துக்கிட்டு போகிறா. ஆனால் ஹீரோவுக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே டவுட் ஆகிடுது. அதனால் வாள் எடுத்து அவள் கழுத்தையே வெட்டிடுறாரு. ரத்தம்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்துலேயே தெரிக்குது. எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ராஜா கூட பயந்து போயிட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சத்தம் போட, அப்போ அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்திலே ஒரு மந்திர பேப்பரா அப்படியே பொல பொலன்னு கொட்டி போயிடுறா. சுற்றி நின்னவங்க முகத்துலலாம் ரத்தம் தெளிச்சது இல்லையா, அந்த ரத்தம்லாம் சுத்தமாகவே இல்லை. அது ஒரு கனவு மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்க்க தோணுது. அதனால் எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. உடனே ராஜாவும் நிலைமையை சரி பண்ணுறதுக்காக, அதான் அவள் செத்துட்டால, எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, இன்னைக்கு கூவோட வெற்றிக்காக நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் குரூப்பை கூப்பிடுவார். அப்போ ஒரு பொண்ணு பறந்து வந்து டான்ஸ் பண்ணுறா. அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. அப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ நம்ம என்ஷின் ஜின்ஷிக்காக ஒரு லவ் டோக்கன் மாதிரி 2 பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. 2 பேருமே கையில் போட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இது நம்ம காதலுக்கு உண்டான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டுக்கிறாங்க. அப்போ ஜின்சியும் சொல்லியிருக்காங்க, என்னுடைய வருங்கால கணவர் ஒரு வீரர், நேர்மையானவர் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் நான் உங்களுடைய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி கீழே போட்டுடுறாங்க. அப்போ இதிலிருந்தே தெரியுது நமக்கு இவங்க 2 பேரும் ஆரம்பத்துலேருந்தே லவ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்ஷின் யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே இங்கே டான்ஸ் ப்ரோக்ராமும் முடியுது. ஜின்சியும் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் பின்னாடி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஜின்சி ராஜாவை பார்க்கறதுக்காக ராஜாவுடைய அசிஸ்டண்ட் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பாரா. அப்போ நம்ம ஹீரோ இடையில வந்து அவங்கள பிடிச்சி செவுத்தில் சாட்சி பிடிச்சிக்கிறாரு. அப்போ ராஜாவுடைய அசிஸ்டண்ட் சொல்கிறாரு, என்ஷின், இது மெஜஸ்ட்ரியோட ஆர்டர், நீங்கள் எதுக்காக தடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரா. அதனால் அவரும் பயந்தடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுவார்.
உடனே ஜின்சியும் விலகி ஓட பார்க்குறாங்க. ஆனால் அவர் இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, மற்றவங்கெல்லாம் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரு, எதுக்காக என்னை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சத்தம் போடுறதுக்கு அதுக்கு யன்ஷன் கோவப்பட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா 5 வருஷத்துக்கு அப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்திருப்ப, எதுக்காக இங்கே வந்த, என் கண்ணு முன்னாடி எதுக்காக வந்தேன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து டார்லிங்னு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு வாய்ஸ் வருமா, யாருன்னு திரும்பி பார்த்தா இவர் நம்ம ஹீரோயின் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள ஃப்ளூட் வாசிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் தான் டார்லிங்னு கூப்பிடுறாரு. யன்ஷனுக்கு இதை கேட்ட உடனே இன்னுமே அதிகமாக கோவம் தான் வருது. ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஜின்ஷியும் கையை உதறி விட்டுட்டு, ஜென்ரல் கு, எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கிட்ட இப்படி நெருக்கமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டார்லிங்னு கூப்பிட்டார் இல்லையா, அவர் கூட கிளம்பி போயிடுறாங்க. அதனால நம்ம யன்ஷன் ரொம்ப சோகமாயிடுறாரு. உடனே ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குடிச்சிக்கிட்டு, ஜின்சி எதுக்காக இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்த, அதுவும் இன்னொருத்தனுடைய மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம யன்ஷன் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கக்குள்ளேயே ஒரு 4-5 பேர் அவரை காட்டுக்குள்ளே துரத்திக்கிட்டு இருக்காங்க. பிடிங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு அவரை துரத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு கட்டத்தில் யன்ஷன் கீழே விழுந்துடுறாரா. அப்போ அந்த ஆளுங்க பின்னாடி துரத்திக்கிட்டு ஓடி வந்தாங்க இல்லையா, அந்த ஆளுங்க அவரை சுற்றி வளைச்சிடுறாங்க. அந்த மூங்கில் மரத்தோட இலைகள்லாம் சேர்ந்து அவங்கள எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுது. இது பண்ணது யாருன்னா நம்ம ஜின்சி தான். அவங்க சக்தியால் அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்படியே பறந்து வந்து கீழே லேண்ட் ஆகிட்டு எழுந்திரின்னு சொல்லிட்டு கையை கொடுப்பாங்களா. அப்போ நம்ம ஜின்சியை பார்த்த உடனே நம்ம யன்ஷனுக்கு அவங்க மேலே லவ் வந்திருக்கோம். அவர் அவங்கள கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கையை கொடுத்து எழுந்திருக்கிறாரு. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணி விட மறந்துடாதீங்க. அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பாய் அண்ட் தேங்க்யூ.